வாங்கிட்டு வர போறேன். வணக்கம். மேக்னெட் ஃபேமிலி ரொம்ப நாளாச்சு, அதனால டச் விடாமல் சுற்றி வந்தீங்க ஒரு சேனல். ஆமாம், இது ஏன்னா மேக்னெட் சேனலில் மட்டும் இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அவங்க டைட்டில் வைக்காமல் ரேண்டமாக எடுத்து போடுறதுனால இது பேரே ரேண்டம் ஃபன்னின்னு தான் போட்டிருக்காங்க. பார்ப்போம். ஐ திங்க் இதான் கடைசியாக வந்த வீடியோன்னு நினைக்கிறேன். மேபி வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்டெடுத்ததுல கண்டமான கண்டபடிக்கு ராண்டமான மொரட்டு சிரிப்பு சம்பவங்களை தான். பொங்கலுக்கு உரிய புடனில் அடிச்சது, சேத்துல உரிமையும் சேர்த்து போட்டனது, சென்டர் ஸ்டாண்டு போட்ட 4 வீலரு, 1.5 வீல ஓட்டின மாவீரரு, ஜல்லி அடிச்ச சலதி மனுஷன், திங்கும் போது எதிரின டென்ஷன், ஊர்பட்ட உதாரணத்தை காட்டலாம். உள்ள போனா மொத்தத்தையும் காட்டலாங்கிறதுனால இன்ட்ரோ முடியா கேட்டா வேகமாக பேசிட்டு போயிடறாங்க. ஒரு டைமே கொடுக்க மாட்டாரு அந்த காமெடியை. டெக்னிக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க ஒரு குரோவை சுத்தி விட்டு குறுக்க சுத்தி விட்டு அட்டை நலஞ்சிரும். படிக்கிறாங்களா இல்லையா? தர்ம தெரு விளக்க தர்பூசணியை குறி வச்சு வாயில எனக்கு கொள்ளையில இப்ப வாட்டமா வாய்க்கு குறி வைக்கணும், கொல்லி வைக்கணும். அங்க அவருனாலே மரியாதை இல்ல. விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன். பண்றதே இல்ல, சட்டியில பண்றேன் சித்தப்பா. மரியாதை இல்ல. வாழை நீண்டவனுக்கு ஆளு வேணும்ல, எதுவும் தராது. கையை கொடு லேடிஸ், நீ இந்த அம்மனி நானும் ஜோடிஸ். எவனாவது ட்ரை பண்ணா பல நசுங்கி போகும். ஏ மாமா, நான் வேணா துறக்கி விடுறேன், இறக்கிலாம் என்னால விட முடியாது. தொடனடிக்கு பயில எத்தனை ஆர்ஸ் இன்ஜினை ஓட்டி இருக்கோம். இதான் ஹேண்டில் பாரா? அது ஹேண்டில் பார் இல்லப்பா. ஏய், நான் இருக்கல படுக்க உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? எல்லா பொருளையும் உரிமை எடுத்துக்கிறேன், உன்னை கொன்றுவேன். சரி விடு, நான் இங்கே படுத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கணும் எனக்கு. அங்க மேடையில ஸ்பீச் கொடுக்க அண்ணன் போனது கம்பெனி கொடுக்க பாக்கு போடுதல் பாடை கட்டும் குளிருதல் குடும்பத்தை கெடுக்கும். எண்ணத்தை வாங்கி ஒட்டினாலும் இருக்கிறது தானே தெரிய போகுது. வீணா போறது. ஆயாமணி ஆதங்கத்துல பேச உண்மைதாங்கிறேன். பச்சை பயிறு சுண்டெல்லாம் தடை செய்ய வேண்டிய ஒரு பொருள் தான். ஏன்னா ஓசோன் லேயர்ல ஓட்ட ஃபுல் சப்போர்ட் மேடம். லேயர் ஓட்ட எனக்கு இது ஒரு வேலை தானம். இவனுங்களை ஸ்கூல்ல விட்டே ஓஞ்சு போய் பேண்ட் போட மறந்துட்டேன். நான் பென்சில் வாங்க மறந்துட்டேன். தகப்பா உனக்கு என்னப்பா வயிற்று கலக்குதுப்பா, விளங்கும்பா. குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனா ரிப்ளைவே வரல. பெரிய மனுஷனுக்கு மரியாதை இல்ல. அம்மா, அந்த தாத்தா இறங்க மாட்டேங்கிறாரு. 30 ரூபா கொடுத்தேன், ஸ்பீடே இல்ல. அவரு சேர்த்து வச்சு பழி வாங்கினாரு. சோம்பேறின்னு சொல்லாதீங்கடா, கோபத்தை அடக்கு சிங்கா, உன்னால முடியும். ஆழமா இழுத்தாரு. 1 2 3 ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்னு இருக்கு. அப்படியே படுத்தாரு. ஸ்பைடர்மேன் ஜிம்முக்கு போறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் கேஷுவலா தான் போவேன். யூனோ க்ளோஸ் அப் ரேஞ்சில ஒரு டைட் வச்சுக்குவோம், அடுத்து ஒரு மிட் ஷாட், அப்புறம் ஒரு ஒயிட் ஷாட், அடுத்தது ஜெய் மகேமதி. அவன அண்ணல மிதி ட்ரோன் ஷாட் எடுக்கலீங்களா? அவனுக்கு பல நாளா உள்ள இருந்திருக்கு, இப்பதான் வெளியே வருது. எத்தனை நாளைக்கு பாக்குறது? இன்னைக்கு கேட்ற வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் நீ வாங்கிட்டு வர டிஃபன் சூடாவே இருக்கிறது இல்லையா? அது ஆரிய பவன்ல வாங்கினது. ஆண்டவா. அண்ணா எனக்கு ஒரு கொடனா அள்ளிக்கப்பா. நன்றிங்கண்ணா. இந்தாம ஊத்துப்பா, எல்லாருக்கும் வேணும்ல. எனக்கு ஒரு கொடை. அவர் இன்புலியன் சார். ஏய், எப்படிடா இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். அண்ணா நம்ம அழுதுட்டீங்களாடா? பெரிய கொலுப்பெடுத்த குதிரை வராத இதுல. அது உச்சாங்கில தொங்கிட்டு இருந்தது. டீம் அவரை தான் நம்பிட்டு இருந்தது. மாற்றதை எடுக்கலாம் ஒரு மேட்டர் இல்ல, பேட்டை வச்சு எடுக்கலாம். அடுத்து பேட் எடுக்கலாம். பேட் மாட்டிக்கிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு உலகம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நெய் வரிக்கிய நெய்ய வச்சு பண்ணும்போது நாய் வரிக்கிய நாயை வச்சு பண்றாங்களா? சும்மா கேட. தம்பி, நீ சொத்தெல்லாம் எனக்கு தானப்பா. யாரு சொன்னா? ஆகாம என்னடா பண்ற? 25 வருஷமா பாம் ஆயில் யூஸ் பண்றேன், முடி கொட்டினதே கிடையாது இல்லீங்களா? ஓ சாரி சார், மண்டையில ஏதோ அசிங்கமா மூஞ்சியா ஆல்ரெடி முடி கொட்டுறதே இல்ல மேடம். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். வாட்டா மனுஷன், வண்டிக்கே போடுவான். மாப்பிள்ள இண்டிகேட்டர் போடு. பொழுது போகாம பக்கத்துல வராத.
பக்கெட் தூக்கி அடிச்சாவே. புதுமண ஜோடிகள் புகுந்தாங்க. வா மாப்ள. கடைசியா எனக்கு ஒரு காலம். மாப்ள மூஞ்சி ரெட்டா இருக்கு. வெக்கமா? வெக்கத்துல சாவக்கல வெண்ண. வீட்ல போய் தடவணும் என்ன? புது லிஃப்ட்ல ஸ்டெப் வைக்கணும். வலது கால் பண்ணவா இடது கால் பண்ணவா? கால் பண்றேன் நான் சொன்னீங்க. கவனமாக இருங்கள் காவல்துறை விடாத கருப்பு. அரசிட்டு இருந்தவருக்கு அக்கறை வந்தது. நியூட்டன் மண்டல விழுந்த பலம்னு நினைக்கிறேன். ரொம்ப முத்தி போய் போயிட்டம்மா. பாசம் கட்டாம விட்டுதான் பல விவாகரத்து. தூங்கு கொட்டிட்டார். கொட்டைய பத்திரமா பாத்துக்க தம்பி. என்னோட ஒழுங்கு வழி சொல்லிட்டே ஓட கடமை தவறிட்டேன். அதான் உடையல உடைய விட மாட்டேன். உன் மேல சத்தியம். எனக்கு மேல உடைய. எல்லாரும் ஒத்திக்கங்க. நல்லா தாழ்மையோட தடுக்கி விடுற அளவுக்கு இல்லம்மா. புயல் கரையை கடக்கிற மாதிரி தெரியல. போக போக ரொம்ப உக்கிரமா இருக்கு. ஊடு ரெண்டாக வாய்ப்பு இருக்கு. பண்ணாத வறண்ட காலம் தான் இனிமே உனக்கு. சோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சோறு போடுறாங்க. எங்க எங்க சொச்சா பாயிருச்சு. ஐயா அறிவுரையை கொட்ட. ஓ வயசுல என்கிட்ட காசு இல்லப்பா. இருந்திருந்தா கட்டை எடுத்து கட்டத்துல அடிச்சிரோ கம்ம நாட்டி. அண்ணன் பூச்சி விடுவாரு. அன்பு முட்டிட்டு வருது. பப்ளிக்ல ரொமான்ஸ் பூவை மென்னுட்டுருவேன். அவரு போற போக்குல கடலை போட்டாரு. ஏங்க ஏஞ்சல்லாம் ஏர்ல தானே போவாங்க. நீங்க என்ன ஆட்டோல போறீங்க? வாங்கிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இங்க பாத்துர்க்கேன். ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கிடைக்குமே. உங்க ஃபோன் கொடுங்க. நானே என் நம்பர் தரேன். பொறுமையா. போய் சொன்னதுக்கு ஒரு ஃபோன் மிச்சம். அடிக்க ஏஞ்சலாம்ல. இந்த பைப்ல தண்ணியை புடிச்சு குடிக்க முடியாது. என்னை அசிங்கப்படுத்தணும்லாம் வருது. என்ன விட்டு போக மாட்டீல? என் உயிர் என்ன விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். விடவே மாட்டேமா. என்னன்னு பாத்துக்கிட்டு வரவா? பாத்துட்டு ஒரு சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்தன்னு வைக்கிற என் மனைவி உனக்காக தான். உண்மையாலுமா? இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. இனி கஷ்டப்படாம தேயி. அண்ணன் கலட்டி போட்டு காலை அகட்டி போட்டு தூங்கினாரு. வந்துச்சு. கால் சென்டர்ல கலவரம். கவலைய விடு உரிமையாளர். உனக்கு ஒண்ணும் ஆக எலி அதுவும் சுண்டலி. எங்க உரிமையாளர் உயிர் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? விட மாட்டேன். ஆனா இதுக்கு பண்றது இருக்கே செம எடிட். தலைவர் கரெக்டா சொல்லுவாரு. இப்படியே மேல போட்டா கட்சி காணாம கட்சி சாரி. அவரு போட்டோ ஏறி பிடிச்சவரு. எடுக்கவா வரல தம்பி. இருக்கெல்லாம் வரும். மொத்த குடும்பமும் கவர் ஆகுதாப்பா? அடுப்பாகுது. பேமெண்ட் ஜிபே பண்ணாப்பா? பண்ணிருங்க சார். டைமிங்ல சேஞ்ச் ஆகும். எடுக்கறாரு. மவனே இது ஓகே வாங்க பாரு. ஆத்தா அம்புட்டு பாசம் மகன் மேல அருமையா இருக்குங்கம்மா. இருக்குல்ல? ஃபிக்ஸ் பண்ணிருங்கம்மா. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் பாத்துக்கிறேன். வாட்ஸ்அப் எனக்குப்பா. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தெரிஞ்சுக்கணும்ல. நீ கேட்டிங்க பாருங்க. பின்ன பிடிச்சிருந்தா கட்டிக்கிறது தானே. என்னது அப்படியா? அப்புறம் இல்லையா பின்ன? ஐயா சேலை கட்ட நல்லா இருக்குதுடா மவனே உனக்கு. எது? இந்த வீடியோவோட தெரியலையா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்பவே கண்டுபிடிச்சேன். காட்டும்போதே நல்லா இருக்கே அப்படின்ற போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதான் ஒரு வாக்யூம் கிளீனரை நீங்க சுத்தம் பண்ணும்போது நீங்களும் ஒரு வாக்யூம் கிளீனர் தான். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் பா இவ்வளோ மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. நைஸ். நான் ஏதோ சொல்ல வந்தேன். நீ என்னது என்ன கடைசியாக காமெடி வந்துச்சு? அந்த பொண்ணு பார்க்குற ஃபோட்டோ. அது காட்டும் போதே காட்டிட்டு நான் என்ன நினச்சேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற பார்க்குறேன்னு. சரி வாட்ஸ்அப்பில் லிங்க் அந்த ஆப்போட லிங்க் அனுப்ப போகிறாங்க, அமேசானு ஃப்ளிப்கார்ட் ஏதாவது அனுப்புவாங்கன்னு நினச்சேன். அதை பார்த்துட்டு டென்ஷன். கெஸ் பண்ணல. எல்லாத்தையும் உட்காந்து கெஸ் பண்ணி இதை கெஸ் பண்ணலையா? என் பவர் தான் நீங்கள் எடுத்துட்டீங்களே. ஆமாம், உறிஞ்சி எடுத்துட்டேன். மண்டையில் இது இருக்கிற மூலையெல்லாம் காலியாக இருக்கு. இப்போ காலியாக இருக்கு. ஓகே, தட்டினா கூட சத்தம் கேட்கு. ஆமாம், இந்த இதெல்லாம் இருக்குமே, டைல்ஸ் ஓட்டிட்டு அந்த இடத்துல போய் தட்டினோன்னா சரியாக பேஸ்ட்டு சிமெண்ட் பேஸ்ட்டு வரலன்னா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும்ல, அதுமாரி கேட்குது. ஒன்றுமே இல்லை.
இல்லை போல மண்டையில். ஐயோ இப்படி தான் வச்சு ஓட்டுறாங்களோ தெரில எனக்கும். இதெல்லாம் எடிட் பண்ணி பேசிட்டு எடிட் பண்ணுன்றேன், நீயும் அப்படியே போடுற. இந்த வாட்டி மட்டும் எடிட் பண்ணாமல் போடு, அப்புறம் இருக்கும் உனக்கு. இதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.